வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாளம்பாறை சோகோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் அன்பு நகர் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட், ஒரு சூப்பரான லேஅவுட்டு. இந்த டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்லேயே ஒரு 4.13 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1350 சதுரடியில் ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 அடி தெரு, நல்ல பெரிய தெரு, 30 அடி தெரு மேலே இருக்குது இந்த வீடு. 2 பக்கம் ரோடு இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அம்பை ரோடு, பேக் சைடு பார்த்தீங்கன்னா கட் ரோடு, ஊருக்கு வில்லேஜுக்கு போகிற ரோடு. 2 பக்கமும் ரோடு வசதி கொண்டது. சோகோ ஐடி கம்பெனிலேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. நீங்கள் சொந்தமாக எடுத்து யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டல் பர்பஸ் உடனாலும் விடலாம். மெயின் கேட், வீட்டோட மெயின் கேட் நல்ல பெரிய கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 13க்கு 21 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங், ஒரு பெரிய காரை விடலாம். ஒரு 4 பைக் விடுறது மாதிரி நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது. வீடு நல்லா கட்டியிருக்காங்க, பார்த்து கட்டியிருக்காங்க. சொந்தமாக கட்டினா எப்படி கட்டுவாங்க அதே மாதிரி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது. போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா சைடில் உட்காந்து பேசுகிறது மாதிரி சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி 3 ஸ்டெப்ஸ் வச்சு கதவு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நில ஜன்னல் எல்லாமே தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹால், பெட்ரூம் எல்லாமே பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க, இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீடு இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்க. காற்றோட்டத்துக்கு நல்லா நிறைய ஜன்னல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் ஹால்லே ஒரு ஷோகேஸ் பெருசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி. மேக்ஸிமம் யாருமே பால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்க. சுற்றி காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஃபியூச்சரில் பக்கத்தில் ஒட்டி வீடு வந்தால் கூட உங்களுக்கு காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. நல்ல ஒரு பெரிய டிவி அமைக்கிற மாதிரி ஒரு ஷோகேஸு பக்கத்தில் அப்படியே பூஜை ரூமும் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சின்னதாக ஒரு கபோர்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடும் வீடு. பெட்ரூம், ஃபஸ்ட் பெட்ரூம் 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்குது. பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லையும் வீட்டுக்கு பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்குது. பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டுமே. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஒரு வாஷ் பேஷனும் வந்துடுது சைடில். நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்குது. நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. வீட்டோட 2வது பெட்ரூம் 11க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2 பெட்ரூமே பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கணும் வேறு மாதிரி இருக்குது வீடு. சூப்பராக இருக்குது வீடு. சின்னதாக வாங்கி கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராகிடும். நம்மளே நினச்சா கூட இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு வீடு கட்ட முடியாது. கண்டிப்பாக நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு. ரெண்டுமே அட்டாச் தான் பாத்ரூம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாஷ் பேஷனோட நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே குடியேறிக்கலாம். ஏன்னா எல்லா செட்டிங் அப்படியே பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிச்சன் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக கேப் விட்டு பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் 11க்கு 11 அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸு வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. கிச்சன்லேயே ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க ஒரு சைடில். சூப்பராக இருக்குது. பேக் டோர் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே வந்துடும். அதனால் காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி எப்போவுமே ப்ராப்ளம் வராது. ஒரு வுட் டோரு, ஒரு இரும்பு டோரு 2 போட்டு வச்சுருக்காங்க. சேஃப்டி டோரு. சுற்றி காம்பவுண்டு. வீட்டுக்கு அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சோகோ ஐடி கம்பெனி அப்படியே தெரியும். வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சோகோ ஐடி கம்பெனி. அங்கே ஒர்க் பண்ணால் இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இது கீழ்ப்பக்கமாக போகிற ரோடு. 3வது மனை கீழ்ப்பக்கம் ஒரு பெரிய ரோடு இருக்குது. ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும். குற்றாலம் இருந்து கரெக்டாக குற்றாலம் மெயின் அருவி ஒரு 5.5 கிலோமீட்டர்லேயே வந்துடும். ஓல்டு குற்றாலம் ஒரு 3 கிலோமீட்டர்லேயே வந்துடும். சூப்பரான இடத்துல இருக்குது இந்த வீடு. வாஸ்துபடி கட்டியிருக்கிறாங்க. லோன் எலிஜிபிள் இருக்குது. அப்ரூவல் பிளாட்டு, டிடிசிபி அப்ரூவல் பிளாட் அப்படிங்கிறதுனால லோன் எடுத்துக்கலாம். நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் போட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
நீங்கள் ஈவினிங் டயத்தில் அப்படியே சைடில் உட்காந்து அப்படியே குடும்பத்தோடு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக 3வது மனை ரோடு, மெயின் ரோடு. கரெக்டாக இது அன்பு நகர் 30 அடி ரோட்டு மேலே இருக்குது. குற்றாலம் பக்கத்தில், குற்றாலம் கிளைமேட்டில் வீடு குடியிருப்பு பகுதியில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு இது. மேல்மாடிக்கு போகிற படிக்கு கீழேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அது போர்வெலுக்கான மோட்ரு இதிலே இருக்குது. இந்த ரூமை நீங்கள் ஒரு சின்னதாக கபோர்டு ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷூ ரேக் மாதிரி ஏதாவது எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சோகோ ஐடி கம்பெனி பக்கத்தில் ஒரு குறைஞ்ச ரேட்டில் இருக்க ஒரு சூப்பரான வீடு. தேவைன்னா மேல்மாடி கூட நீங்கள் இன்னொரு பெட்ரூமோ இல்லை 2 பெட்ரூமோ எடுத்துக்கலாம். அந்த லெவலில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன். வீடும் பார்க்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. டிடிசிபி அப்ரூவல் 30 அடி ரோட்லேயே இருக்குது. இந்த வீட்டோட ரேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 55 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோசியபிள் தான். உருட்டா இன்னும் நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.